வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Poco M3 இந்த மொபைலோட ரிவ்யூ தான் நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா Poco M3யோட ஃப்ரண்ட் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக நான் வாக் பண்ணுறேன். ஸோ ஷேக்கிங் இருக்கான்னு பாருங்கள். அண்டு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா, என்னுடைய பேக்ரவுண்ட் கிளியராக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். Poco M3 இந்த மொபைல் 2020 லான்ச் பண்ண ஒரு மொபைல். லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 198 கிராம் வெயிட் இருக்குது. அண்டு 9.6 mm திக்னஸ் இருக்குது. திக்னஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6.53 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பட் லுக் வைஸ் டிசைன் வைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த கேமரா பம்ப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிசைன்லாம். அண்ட் ஆல்சோ சைட்லேயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 10 அண்ட் MIUI 12 கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ என் கையில் இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்டு 64GB வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 662 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மிட்ரேஞ்சில் ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர். ஸோ டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். எவ்ரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் இது. ஸோ இதே ப்ராசஸரை போட்டு ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20,000 ரேஞ்ச் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த லேட்டஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா May 2021 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து July 2021 நடந்துகிட்ருக்கு. அண்ட் அட்லீஸ்ட் இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனாவது ஒரு 11 அப்கிரேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு கிடச்சிதுன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB வேரியண்ட்டுக்கு UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அண்டு 128GB வேரியண்ட்டுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ 64GB வேரியண்ட் உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து 11,000 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மொபைலோடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்டரில் டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு IR பிளாஸ்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் அண்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். அதுவே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ரேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. அதில் டெடிக்கேட்டடாக SD கார்டு போட்டுக்கலாம். 2 சிம்மும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா. அது நார்மலாக உங்களுக்கு 12 MPயில் ஷூட் பண்ணும். 48 MP மோடு வேணுன்னா நீங்கள் தனியாக எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ 2 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ, இன்னொன்று 2 MP டெப்த்து. அந்த 2 MP டெப்த்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஒரு அல்ட்ரா வைடு ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃப்ளாஷ் லைட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா பம்ப்பு இவ்வளோ பெருசாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃப்ளாஷ் லைட்டை கீழே போட்டால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்சில் ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். டே லைட்டில் உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் லாங் ஷாட்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்தளவுக்கு நம்ம கிளாரிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மேக்ரோ கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேக்ரோ லென்ஸ் நல்லாவே வேலை செய்யுது. 48 MP கேமராவில் ஷூட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் டைனமிக் ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃப்ரண்ட்டு கேமராவுமே இன்னும் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். கேமரா சாம்பிள்ஸ் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்ஸார் வேல்யூ 0.868 கொடுத்துருக்காங்க. அண்டு பாடி சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.865 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்மியாக தான் ஓரளவு கொடுத்துருக்காங்க டீசெண்டாக.
டிஸ்பிளேல உங்களுக்கு டார்க் மோட் அப்படின்னு தனியாக ஒன்று எனேபிள் பண்ணியிருக்காங்க. பட் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பவர் சேவிங் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனல். ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. பட்டு சன்லைட்டில் ஒரு 12 o'clockலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேமராலாம் யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்தளவுக்கு கிளியராக தெரியல. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 mAh கொடுத்துருக்கிறதுனால பேட்ரி ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மேபி 1.5 daysலேருந்து 2 days வரைக்கும் சாலிடாக வரும். ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னாக்கா மேபி 1 dayக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹெவி டாஸ்கிங்க்கு இது வந்து ஒத்து வராது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் என்ட்ரி லெவலில். நீங்கள் கேமராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மொபைல் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஹெவி கேமராக இருந்தீங்க அப்படின்னாக்கா Qualcomm Snapdragonல 800 சீரீஸில் ஒரு மொபைல் வாங்கினீங்கனாக்கா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து மேபி ஒரு 17,000 18,000லேருந்தே உங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கும். என் கையில் இருக்கிறது 6GB RAM அப்படிங்கிறதுனால ரேம் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் டச் ரெஸ்பான்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்து இந்த அளவுக்கு கொடுக்கறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் டிஸ்பிளே குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ யூடியூப்பில் நீங்கள் படம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சவுண்டு குவாலிட்டி உங்களுக்கு டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதுனால அதுவும் எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஜென்ரேட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மொபைலில் FM ரேடியோ கொடுத்துருக்காங்க, காம்பஸ் கொடுத்துருக்காங்க, டியூல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் ஸ்டெபிலைசேஷன் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கைரோ சென்சார் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மேக்ரோ மோடு வேணுனாக்கா டாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதில் மேக்ரோ மோடு எனேபிள் பண்ணிக்கலாம். அதுலேயும் செட்டிங்ஸு மற்ற திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துக்குமே. பட் போர்ட்ரேட் எஃபெக்ட் எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை ஃப்ரண்ட் கேமராவில். ரியர் கேமரா நான் செக் பண்ணல. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 48 MP மோடு தனியாக கொடுத்துருக்காங்க, நைட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் லேப்ஸு, ஸ்லோமோ அண்ட் டாக்குமெண்ட் மோடு. இது எல்லாமே கொடுத்துருந்தாலுமே கேமரா எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டு 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தோம்னாக்கா நம்ம இதுக்கு மேலே கேமரா குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கேமராக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை விட பெஸ்ட்டான மொபைல்ஸ் ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா Poco M2 Pro அப்படிங்கிற மொபைல் இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 12,000க்கு நிறைய தடவை சேல்ஸில் வந்தது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸில் நீங்கள் ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு கேம் டர்போன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அண்டு செகண்ட் ஸ்பேஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் சூப்பரான கேமராக இருந்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிடலாம். ஓவராலாக இந்த Poco M3 மொபைல் பார்த்திங்கனாக்கா ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைலான்னு கேட்டிங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட Poco M2 Pro ஒரு பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை விட ஒரு 1000 ரூபா நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு Poco M2 Pro கிடைக்கும். ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமராவும் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். பில்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு Poco M2 Proவில் இதை விட பல மடங்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த Poco M3 மொபைலில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு டியூல் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Poco M3 இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன், அதாவது சன்லைட்டாக இருந்தாலும் சரி இல்லை ரூம் லைட்னாக்கா ஒரு ஸ்டுடியோ எஃபெக்டில் போட்டு வச்சுட்டு அதுலேயும் நம்ம லைட்டை வந்து நம்ம ஃபேஸில் படுற மாதிரி வச்சு பார்த்து ஃபோட்டோ பிடிச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு செல்ஃபி கேமராவில் கிடைக்கும்.
அதை விட்டுட்டு நம்ம போகிற போக்கில் எங்கேயோ ஒரு செல்ஃபி எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்களுக்கு வேணுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து பிடிச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு இந்த போக்கோ M3ல கிடைக்குது. செல்ஃபி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க வேறு மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேக்ரோ சென்சார் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். ஸோ மேக்ரோ சென்சார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2 MPயில் மேக்ரோ சென்சார் தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் நல்லாவே கிளியராகவே கிடைக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மேக்ரோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கம்மியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைல் ஒரு ஒர்த்தான மேக்ரோ கேமராவாக இருக்குது. அதுலேயும் ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் தான் மேக்ரோவும் நல்லாவே வேலை செய்யுது. லைட் கண்டிஷன் கொஞ்சம் டல்லாச்சுனாக்கா மேக்ரோ சென்சாரில் வேலை செய்கிறதும் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் ரொம்பவே சூப்பராக எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விசிபிளாக நீங்களே பார்த்துருக்கலாம் அப்படிங்கலாம். பட் இந்த 10,000 11,000 ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது மேக்ரோ சென்சார் சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இந்த போக்கோ M3ல ரியர் கேமராவும் அப்படி தாங்க நார்மலாக 12 MPயில் ஷூட் பண்ணுது. அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் கொடுக்குது. பட் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பிளாக் கலரை மோர் தென் பிளாக்காக மாற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சேம் டைம் க்ரீனை மோர் தென் க்ரீனாக மாற்றுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக கிடைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் லாங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து மாற்றிடுது. அதாவது ஸ்கையெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. அதே மாதிரி லாங்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நம்ம ஏதாவது கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா டே லைட்லேயே கூட நமக்கு ஒரு பிளரிங் எஃபெக்ட் தான் கிடைக்குது. கிளியரான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கல. டைனமிக் ரேஞ்ச் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இவங்களுடைய பிராண்ட்லேயே பார்த்திங்கன்னா போக்கோ M2 ப்ரோவில் இதை விட ஒரு பெஸ்ட்டான டைனமிக் ரேஞ்சு கிடைக்கும். ஸோ இதை விட கொஞ்சம் சூப்பரான கேமரா அவுட்புட்டும் கிடைக்கும். அதில் அல்ட்ராவைட் சென்சரும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் அல்ட்ராவைட் சென்சர் தனியாக கொடுக்கல. ஓகே, நார்மல் 12 MPயில் தான் எடுத்தால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு 48 MP மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும்போதும் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 48 MP. அது ஜூம் பண்ணால் வேணால் நிறையா டீட்டெயில்ஸ் தெரியுது. பட் கொஞ்சம் டார்க்கரான ஒரு பிக்சர் தான் நமக்கு கிடைக்குது. நல்ல சன்லைட் கண்டிஷனில் எடுத்திங்கனாக்கா ஓரளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஒரு கேமராவுக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைலை தயவு செய்து மறந்துட்டு வேறு ஒரு நல்ல கேமரா மொபைலாக செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ரிவ்யூ. பட் கேமரா எனக்கு முக்கியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வேணும். அண்ட் ஆல்சோ குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் ஒரு ப்ராசஸர், அதுவும் 662 மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர். அதை விட முக்கியமானது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 10,000 11,000 கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் HD ப்ளஸில் உங்களுக்கு வேணும். ஒரு பேட்டரி லைஃப் எனக்கு 2 நாள் நல்லா நிற்கணும். நான் வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். எதுவுமே நான் மல்டி டாஸ்கிங் கூட பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய மொபைலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டியோட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு அருமையான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். பட் கேமரா நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி வேறு ஒரு சில மொபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. போக்கோலே போக்கோ X2 பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 15,000க்கு நிறைய தடவை சேல்ஸில் வருது. அதுவே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆஃபரில் 13,500 இல்லை 13 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம். அது வந்து ஒரு சூப்பரான கேமரா மொபைல். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.